என்ன டிஸ்டர்ப் பண்ற அவன் தான் எதிரி, எனக்கு மென்டல் டார்ச்சர் குடுக்குற இவ தான் எதிரி என்று நாம் பல நேரம் சொல்வதுண்டு. உண்மையில் நம் எதிரி யார் என்றால் நம் வாயும் நாவுமே. எல்லாவற்றையும் கடந்து செல்ல சைலண்ட் அண்ட் ஸ்மைல் உதவும் என்பார்கள். ஆனால் இது நிஜத்தில சாத்தியமா? முதல்ல வர கோவத்துக்கு நல்லா கேட்டா தான் நிம்மதியா இருக்கும்னு தோணும். கடைசியா எதையும் கேட்காமலே இருந்திருக்கலாம்னு தோணும். இதுதான் நிஜத்தில நடக்குது. நம்ம நாக்கு நம்ம சொல்றத கேட்கிறதே இல்ல. பல நேரம் மத்தவங்களால வர துன்பத்துக்கு காரணம், அவங்களுக்கு தீய எண்ணத்த உண்டாக்க காரணமா இருந்த நம்ம வாய்தான். உளவியல் காரணமாக விரைவான சிந்தனை, சமூக சூழ்நிலை, மன அழுத்தம், சுய விழிப்புணர்வின்மை, விரக்தி, மனக்கிளர்ச்சி, எதிர்மறை உணர்வு, ஆதிக்க மனநிலை என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவு காரணிகளைத் தாண்டி, கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்ற திருமறை வார்த்தையை வேண்டுதலாக்குவதே நாவை கட்டுப்படுத்துவதற்கான வழி. இந்த வேண்டுதல் எப்படி நம் நாவை கட்டுப்படுத்தும் என்பதற்கு பதிலாக இதை பயிற்சி செய்து பலன் காணுங்கள். கடவுள் நமக்கு உதவுவாராக. தன் வாயையும் நாவையும் காத்துக்கொள்பவன் தன் ஆத்துமாவை துன்பத்திலிருந்து காத்துக்கொள்கிறான். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும்.